விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு கலந்த வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது ஒரு 2.25 ஏக்கர் தென்னந்தோப்பு பார்க்க வந்திருக்கிறேங்க. இந்த தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம். கோபிச்செட்டிப்பாளையத்திலேருந்து கவுந்தப்பாடி போகிற வழியில் புலவக்காளி பாலத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க. பார்த்திங்கன்னா இந்த தோப்புக்கு மேற்கு திசையில் நாம் இருக்கிறோம். நான் நின்றுட்டுருக்கிறத குபேர மூலைங்க. குபேர மூலை வந்து இழுத்த மாதிரி கொஞ்சம் வந்துடுது. குபேர மூலையிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 அடி தூரத்துலேயே வந்து கிணறு அமைஞ்சிருக்குதுங்க. நம்ம வந்து தெற்கு திசையிலிருந்து தென்மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசை நோக்கி போயிட்டுருக்குறேங்க. தனி கிணறு, தனி சர்வீஸு, 10 HP சர்வீஸ் கொண்டுறேங்க. இதாங்க கிணறு. தண்ணியெல்லாம் மேலே கிடக்குதுங்க. ஏரியா தண்ணி ஏரியா. இந்த தோப்புக்கு தெற்கு திசையில் பார்த்தீங்கன்னா, காட்டை ஒட்டியே வந்து தெற்கு திசையில் ஒரு பள்ள ஓடை ஒன்று போகுது. பாருங்கள், பள்ளம் போகுதா, தெரியுதுங்களா? பள்ளம் போகுது, பள்ளத்தில் தண்ணியும் போகுது. இப்போ மேற்கு திசையிலேருந்து கிழக்கு நோக்கி போயிட்டுருக்குறேங்க. அதாவது குபேர மூலையிலிருந்து அக்னி மூலை நோக்கி போயிட்டுருக்குறோம். இந்த காடு வந்து செவ்வக டைப்பில் இருக்குதுங்க. எந்த மூலையும் கட்டாகலை. எல்லாமே எல்லா மூலையும் 4 மூலையும் சரிசமமாக இருக்குது. காட்டினோட அமைப்பு பார்த்திங்கன்னா தெற்கு சரிவில் அமைஞ்சிருக்குதுங்க. இதுதாங்க அந்த காட்டினோட அக்னி மூலை பகுதி. அக்னி மூலையில் ஒரு பாறை ஒன்று பார்க்குறீங்க. இதிலிருந்தே வந்து அக்னி மூலையிலிருந்து ஜலமூலைக்கு ஒரே நேராக போகுதுங்க. எந்த கிராஸும் இல்லை. இப்போ தோப்பினுடைய வியூ பார்க்குறீங்க. மரம் எல்லாமே வந்து இப்போ தான் காய்ப்புக்கு வந்துருக்குதுங்க. இள வயசு மரம் தான். ஒரு 7-8 வருஷத்துக்குள்ளே தான் இருக்குங்க தென்னை மரத்தினோட வயசு. எல்லாமே ட்ரிப்பு தான் போட்டுருக்குறாங்க, சொட்டு நீர் தான் போட்டிருக்குறாங்க. ஒரு சில மரத்தில் பார்த்திங்கன்னா காய்ப்பு நல்லா இருக்குது, ஒரு சில மரத்தில் காய்ப்பு கம்மியாக இருக்குது. செவ்வலை நீங்கள் காட்டினுடைய அளவு பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் 18 சென்ட்டுங்க. இந்த தடம் வந்து இந்த காட்டுக்கு சேர்ந்தது தான். இந்த கல்லோட இந்த கல் ஒழுக்கத்துக்கு வந்து இந்த கல்லிலிருந்து இப்போ நம்ம மேற்கு திசையில் இருக்கிறோம். இந்த கல்லிலிருந்து நான் நிற்கிறதுலேருந்து கிழக்கு திசையில் இருக்கிற காடு முழுசும் இந்த தோப்பு முழுசு இதுக்கு சேர்ந்தது தான். இந்த தடம் உட்பட இந்த தடமும் இந்த காட்டுக்கு சேர்ந்தது தான். தார் ரோட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு 400-500 அடி தூரத்துக்கு 30 அடி மண்ணு தளத்தில் வந்து மறுபடியும் வந்து காட்டுக்குள்ளே ஒரு 20 அடி தளத்துக்குள்ளே வர மாதிரி இருக்குது.
உங்களுக்கு தட வசதி எல்லாத்தையுமே காட்டிடுறேன். பக்கத்து காட்டில் குச்சிக்கிழங்கு பயிர் பண்ணிக்கிறாங்க. அது போக வந்துங்க கிணறு போக நீர்நிலைக்கு போரும் இருக்குதுங்க. போருக்கு கிணத்துக்கு ரெண்டுக்கும் சேர்ந்து மொத்தம் 10 HP சர்வீஸு. போர் வந்து ஜலமூல பகுதியில் ஒட்டி வச்சுக்கிறாங்க. ஜலமூலைக்கு போயிட்டு வந்துடுவோம். ஒரு மரம் செத்து போச்சு. ஏன் செத்துச்சுன்னு தெரியல. காய்ப்பு வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குதுங்க. மேலே வந்து கொஞ்சம் செம்மண் மாதிரி வருது. கீழே தெற்கு திசையில் போகப்போ கொஞ்சம் ஓட கலந்த மாதிரி வருது. இது போருங்க, ஜலமூலையில் போர் ஓட்டி வச்சுக்கிறாரு. சொட்டு நீர் செட்டிங்ஸ்லாம் போட்டுருக்குறாங்க. இது ஜலமூலைங்க. இது இந்த தோப்பினுடைய வாய்மூலை பகுதி. வாய்மூலையிலிருந்து அப்படியே மேற்கு திசையில் இந்த தடம் அமைச்சிருக்குதுங்க. இந்த தடத்தொட்டி இருக்கிற இந்த மஞ்சக்காடு, இந்த மஞ்சக்காட்டு மைனாவும் இந்த காட்டுக்கு சேர்ந்தது தான். இந்த கல் ஒழுக்கத்துக்கு, இந்த குச்சிக்கிழங்கு காடு ஒழுக்கத்துக்கு மேற்கு திசையில் இந்த மஞ்சக்காடு, இந்த தென்னை மரம், இது அப்படியே வந்து அந்த தளத்தினுடைய கடைசி வரைக்குமே இந்த காட்டுக்கு சேர்ந்தது தாங்க. இதிலிருந்து அந்த மஞ்சக்காடு ஒழுக்கத்துக்கு எல்லாமே வந்து இந்த காட்டுக்கு சேர்ந்தது தான். அதனால் இது 20 அடி தடம்னு சொல்ல முடியாது. நாம் பார்த்தோம்னா 40 அடியும் தடமாகவே போட்டுக்கலாம். 40 அடி அகலம் இருந்த இடத்துல மஞ்சக்காடு ஒழுக்கத்துக்கு, அந்த குச்சிக்கிழங்கு காடு தெரியுதுல்ல, அந்த ஒழுக்கத்துக்கு இந்த வாழை மரம் தெரியுது பாருங்கள், இந்த ஒழுக்கத்துக்கு முழுசுமே இதுக்கு சேர்ந்தது தான். இந்த வீடும் வந்து இதுக்கு சேர்ந்தது தாங்க. இந்த வீடு ஒரு சிம்பிளாக குடியிருக்கிற அளவுக்கு ஒரு சிமெண்ட் ஷீட் போட்ட வீடு, பழைய வீடு ஒன்று. இந்த வீடும் வந்து இதுக்கு சேர்ந்தது தான். இதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பி வேலி ஒழுக்கத்துக்கு இந்த காடு முடிஞ்சுது. இதிலிருந்து 30 அடி தடம் வந்து தார் ரோட்டுக்கு போகிறதுக்கு இந்த காம்பவுண்டு செவத்துலேருந்து இந்த காம்பவுண்டு செவத்துக்கும் இந்த கம்பி வேலைக்கும் சென்ட்ரல் இருக்கிற இந்த 30 அடி தடம், அந்த கடைசியில் வந்து ஆட்கள் நின்றுட்டுருக்குறாங்க பாருங்க, அது வரைக்கும் அந்த ஆட்கள் நின்றுட்டுருக்கிற இடம் தான் தார் ரோடு. அது வரைக்கும் வந்து 30 அடி தடங்க அமைப்புங்க. விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 75 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நிலம் பிடிச்சிருந்தா நேரில் வாங்க, நம்ம காட்டுக்கார்ட்ட பேசிக்கலாம். காடு வந்து தெற்கு சரிவில் தான் அமைஞ்சிருக்குது. ஏரியா தண்ணி ஏரியா, இங்கே இருக்கிற தோட்டமெல்லாம் நல்லா இருக்குது. இந்த நிலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிலம் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.